இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. பலியன உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்தன நினைக்கின்றோம், எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறுகிற அனைத்து காரியங்களிலும் ஆண்டவர் தாமே உடன் இருந்து நம்மை வழி நடத்திட நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். ரெஜி ஆண்டனி ஒப்புக்கொடுக்கக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி, பேரக்குழந்தை பிரிஜித் மெரினை இந்நாள் வரை இறைவன் காத்து வழிநடத்தி வந்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறைவனுடைய அருள் குழந்தையின் மீது இருக்கும்படியாகவும், இறை ஞானத்திலும் இறை ஒழுக்கத்தில் வளரும்படியாகவும், தங்களுடைய பேர குழந்தைகளான ஸ்டீவ் ஜோசப், ஜேடன் மெஸ்ஸியா, பெர்லின் ஆண்டோ ஆகியோரும் இறை ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளரும்படியாகவும், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாகவும், மகள் மகன் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்து சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழச் செய்யும்படியாகவும், குடும்பத்தில் இறையருள் தங்கும்படியாகவும், என்றும் தங்களுடைய குடும்பம் இறைவன் மக்களாக வாழ புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் செல்வராஜ் விஜயா ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, மரித்த தனது அப்பா வெள்ளையன் 19வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மார்களுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் மரித்த புதியவன் என்ற அந்தோணி, கருப்பையா, சுப்பிரமணியன், குமாரவேல், மாடசாமி, செல்லத்துறை, சொல்லமாடி, மாடத்தியம்மாள், மரியம்மாள், மீனாட்சி அம்மாள் மற்ற குடும்பத்தில் மரித்துள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யார் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். கடவுளை தன் சிற்பியும் கட்டுபவருமாக கொண்ட நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கி இருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 2, மேலும் 8 முதல் 19 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 2, மேலும் 8 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம்.
நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பேரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்வின் சூழ்நிலைகள் எப்போதுமே ஒரே மாதிரியாக சீராக இருப்பதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு வாழ்வில் ஏதாவது ஒரு போராட்டம், சவால் வந்துதான் ஆகிறது. இந்த போராட்டமான சூழ்நிலையில், சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு முறை அதை சந்திக்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? பார்த்து கொள்ளலாம், இப்போ இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளில் சரியாகும் என்று நாம் அதற்கு விடை சொல்கிறோம். இன்னொரு முறை வந்தால் கூட நாம் என்ன சொல்லுவோம்? இன்னொரு முறை முயற்சி செய்து பார்ப்போம், பரவாயில்லை என்று சொல்லுவோம். இதுவே நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் சவால் நிறைந்ததாக, போராட்டம் நிறைந்ததாக வருகிற போது நம்முடைய மனம் ஒரு சோர்வை அடைகிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது.
நாம் இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் ஒருவரை நம்பிக்கொண்டிருந்தோமே, அவர் மீது ஒரு கேள்வி எழுகிறது. அவர் யார்? அவர்தான் கடவுள். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சீடர்கள் கேட்கிறார்கள். சாதாரணமான ஒரு சவால், ஒரு பிரச்சனை என்றால் பார்த்து கொண்டு போகலாம், சரி செய்து விடலாம். அது மீண்டும் மீண்டும் வருகிற போது நம்முடைய வாழ்வில் இந்த கேள்வி எப்போதும் எழுகிறது. அன்பார்ந்தவர்களே, சவால்களும் போராட்டங்களும் புதிதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வந்திருக்கக்கூடியவைதான், பலருக்கு நடந்திருக்கக்கூடியவைதான். யோசித்து பாருங்க, நான் பட்ட கஷ்டத்தை யாருமே பட்டதில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை வேற யாருமே அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து, என்னைய போல் கஷ்டப்பட்டவங்க இந்த தெருவில் யாராவது இருக்காங்களா, பக்கத்தில் யாராவது இருக்காங்களா, நம்ம ஊரில் யாராவது இருக்காங்களா, சரி எங்கே தான் இல்லை, பேப்பர்லையாவது வருதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை விடவும் பயங்கரமான கஷ்டப்பட்டவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ச்சியான இந்த சவால்கள் வந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அப்போ நமக்கு என்ன தோன்றுகிறது? யோசித்து பாருங்க. சீடர்களும் இயேசுவும் படகில் பயணப்பட்டார்கள், மற்ற படகுகளும் கூடவே வந்தன என்று செய்தி சொல்கிறது. மற்ற படகுகளும் கூடவே வந்தன என்று சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் நான் மட்டும் பயணிக்கவில்லை, என்னோடு சேர்ந்து நிறைய பேர் படகில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் இந்த துன்பத்தை அனுபவிக்கவில்லை, என்னோடு சேர்ந்து பலரும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன, எனக்கு என்ன தோன்றுகிறது என்று நாம் நினைத்து பார்க்கிற போதுதான் நம்முடைய நம்பிக்கை குறித்த ஒரு கேள்வி. ஆண்டவரே இந்த அழைப்பை கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். சீடர்கள் சும்மா தான் இருந்தாங்க. வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தது இயேசுதான். அக்கறைக்கு போவோம் என்று அழைத்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? அக்கறையில் என்ன இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? உங்களுக்காக தெரியுமா? இக்கரையில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இங்கே என்ன இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, என்ன போராட்டம் இருக்குங்க நமக்கு தெரியும். அக்கறையில் என்ன இருக்கிறது என்று தெரியுமா? தெரிந்து விட்டால் நமக்கு என்ன கவலை இல்லையா? அங்கேருந்து போகிறோம், மெட்ராஸுக்கு போகிறோம், ஒரு ஆளை பார்க்க போகிறோம். போகும்போது அவங்க கரெக்டாக நீ வந்து இறங்கும்போது நான் ரெடியாக உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், உன்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன் அப்படி தெரிஞ்சுட்டா நீங்கள் பயப்படுவீங்களா? யோசனை வருமா? வர்றதே இல்லை. சரி, நமக்கு ரெடியாக ஆள் இருக்குது. அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஈஸியாக போயிட்டு வந்துடுவோம். மெட்ராஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஊராக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் போய் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். தெரியவே தெரியல அங்கே யார் இருக்கிறா, அடுத்து என்ன நடக்க போகிறது, என்னவா இருக்கும், எதுவுமே தெரியல. அன்பார்ந்தவர்களே, அக்கறையில் என்ன இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் இக்கரையிலிருந்து நாம் பயணப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்படித்தான் இயேசு தன்னுடைய சீடர்களை அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகிறார். ஆபிரகாமை குறித்து இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. நம்பிக்கை என்பது என்ன? கண்ணு கட்டிய தூரம் வரை என்ன நடக்கிறது, என்ன இருக்க போகிறது, அடுத்து என்ன என்று எதுவுமே தெரியல. ஆனாலும் ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டு பயணித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அடுத்து என்ன இருக்குது என்று தெரியல, அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியல. அதற்காக சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல. சவால்களை சந்தித்து கொண்டே போகிற போது கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லையா, ஐயோ இயேசுவை நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்பது போன்ற சவால் நிறைந்த போராட்டம் நிறைந்த கேள்விகள் மனிதனுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உடன் இருக்கத்தான் செய்கிறார். நம்மால் சந்திக்க முடியாத சவால்களை அவர் தருவதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நான் வருகிறேன் என்று நமக்கு உடனிருப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் சவால்களை சந்திப்பதற்கான வலிமையை ஆண்டவர் தான். ஆகவே எனக்கு பின்னால் என் தகப்பன் இருக்கிறார், என் தந்தை இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில் நாம் முன்னோக்கி பயணித்தோம் என்று சொன்னால், அக்கறையில் என்ன இருந்தாலும், என்ன தெரியாவிட்டாலும், எதுவுமே புரியாவிட்டாலும் நாம் போய் முடிக்க முடியும், ஆபிரகாமை போல. அதற்கான அழைப்பு தான்
இனி நற்செய்தி சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், நலம் தரும் வான உணவன வாராய். இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. பழம் பெரும் பாவ மனிதனை நீக்கி வளம் தரும் தேவ மகனுனில் சேர்த்து. பழம் பெரும் பாவ மனிதனை நீக்கி வளம் தரும் தேவ மகனுனில் சேர்த்து. புது மனுவாக வாழ்ந்திட வாழ்வை முடித்திட ஆசி அழித்திட வாராய். இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிர் தரும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ. உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம்,
அவள் தாளை பணிந்திடுவோம்.